வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையுடன் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 9வது முறையாக தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தென்கொரியா பொருட்களுக்கு 25% வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. முதல் வெற்றியை நியூசிலாந்து அணி பதிவு செய்யுமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா ஐரோப்பியா கூட்டமைப்பு ஒட்டுமொத்த உலகிற்கு உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. இதில் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, ஆடைகள், கடல்சார் பொருட்கள், காலணிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களுக்கு இறக்குமதி வரி ஆகியோடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இருதரப்பு செழுமைக்கான புதிய வரைபடம் எனவும் இந்தியா ஐரோப்பியா கூட்டமைப்பு ஒட்டுமொத்த உலகிற்கு உதவும் என்று தெரிவித்தார். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நடப்பாண்டின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் இரு அவைகளில் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 9வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். அடுத்த நாள் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய அரசு இதனை நிராகரித்துவிட்டது. தென்கொரியா பொருட்களுக்கு 25% வரி விதித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். தனது பேச்சை கேட்காத உலக நாடுகள் மீது அதிக வரி விதிப்பதாகவும் அச்சுறுத்தல் விடுத்து வருகிறார். அந்த வரிசையில் தற்போது அதிபர் டிரம்பின் கவனம் தென்கொரியா பக்கம் திரும்பியுள்ளது. தென்கொரியாவுடன் கடந்த ஜூலை மாதம் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தொடர்பாக அதிபர் லீ ஜே மியூங்கை அக்டோபர் மாதம் சந்தித்து மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனால் இதுவரை அந்த ஒப்பந்தத்தை தென்கொரியா அங்கீகரிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வர்த்தக ஒப்பந்தத்தை அங்கீகரிக்காதது அவர்களது தனிப்பட்ட உரிமை என்றாலும் அமெரிக்காவிற்கு இது மிக முக்கியமானது என்றும் தெரிவித்தார். எனவே இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த தாமதம் செய்தால் தென்கொரியா பொருட்களுக்கு 25% வரி விதித்திருப்பதாக டிரம்ப் அறிவித்தார். இதன் மூலம் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 25% உயர்ந்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. இதையடுத்து இரு அணிகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற 20 ஓவர் தொடரில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் போட்டி நடைபெறுகிறது. இன்றைய போட்டியில் முதல் வெற்றியை நியூசிலாந்து அணி பதிவு செய்யுமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மயிலாடுதுறையில் மாயூரம் வேதநாயகத்திற்கு சிலையுடன் கூடிய அரங்கம் முடிந்த பணியை அமைச்சர் சுவாமிநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மாயவரம் முனிசி வேதநாயகம் பிள்ளைக்கு நினைவரங்கம் ரூபாய் 4,70,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. அங்கு அவரது சிலையை நிறுவுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. விரைவில் இதனை தமிழக முதல்வர் திறந்து வைப்பார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், மக்களுக்காக சேவை ஆற்றியவர்களுக்கு மணிமண்டபங்களும் நினைவரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளது.
நாட்டுப்பண் தந்தை வங்கத்து கவிஞர் ரவீந்திரநாத் தாக்கூருக்கு சென்னையில் சிலை வைத்தவர் நமது முதலமைச்சர். ஒன்றிய அரசு அவருக்கு எத்தனை இடங்களில் சிலை வைத்துள்ளார்கள், மணிமண்டபம் அமைத்துள்ளார்கள் என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கேள்வி எழுப்பினார். மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் இங்கே நம்முடைய மயிலாடுதுறையில் அரங்கம் அமைப்பது என முடிவு செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டது. அந்த வகையிலே அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சிலை, இந்த சிலை நகராட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் இதெல்லாம் திறப்பு விழா காண இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தில். அந்த வகையில் ஏற்கனவே 3 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்ட இந்த அரங்கம் இன்றைக்கு கூடுதலாக 1,70,00,000 செலுத்தி இன்றைக்கு ஏறத்தாழ 4,70,00,000 மதிப்பில் இந்த அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசு கலை கல்லூரியில் கட்டப்பட்ட நுழைவாயிலை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் திறந்து வைத்தார். காட்டுமன்னார் கோவில் அருகே கீழவன்னியூரில் உள்ள அரசு கலை கல்லூரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் நுழைவாயில் கட்டப்பட்டது. அதனை பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் திறந்து வைத்து பேசினார். அப்போது கல்வி செல்வம் தான் பாதுகாப்பானது என்றும் கல்வியை விட உயர்ந்த செல்வம் வேறெதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மீனா, கல்வி குழு தலைவர்கள் கோவிந்தசாமி, சோழன், மணவாளன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கஸ்பா பாலா, கல்லூரி துறை தலைவர்கள் பூபாலன், சிற்றரசு, வேதநாதன், செந்தில்குமார், நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் நிலைத்தால் சாலை விபத்துகளை தடுக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் இளமை தொழில் முனைவோர் அமைப்பான யங் இந்தியா சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, ஒவ்வொரு மாணவரும் தங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என வலியுறுத்துவதன் மூலம் விபத்துக்களை தடுக்கலாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த உறுதிமொழிகளில் 25 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில் சீரழிவுகள் குறித்தும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டனர். ஜெயலலிதா பேரவையின் பாரிபாபு, பாரதி ராஜா, அசோக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், திமுக ஆட்சியில் கள்ளசாராயம் ஆறாக பாய்வதாகவும், எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழங்குவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த உறுதிமொழிகளில் 25 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். விழுப்புரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மடிக்கணினிகளை வழங்கினார். விழுப்புரம் ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சி மஸ்தான், லட்சுமணன், ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். அப்போது பேசிய பொன்முடி, படிக்கும் போதே மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வளர்த்து கொள்ள வேண்டும், வேலைவாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும் உருவாக்கி தனியார் ஆலைகளிலே இருந்து அவர்களுக்கு படிக்கிற பொழுதே பயிற்சிகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த அடிப்படையில்தான் இன்று லேப்டாப் கொடுக்கிற இந்த நிகழ்வையும் ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்திலே துவக்கி வைத்து அரசு பள்ளியிலே படிக்கிற, அரசு கல்லூரியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் பேர்களுக்கு இந்த மடிக்கணினியை, லேப்டாப் வழங்கினார். இந்த லேப்டாப் மடிக்கணினி வழங்குவதன் மூலமாக பொதுத் தேர்வுகளிலே, போட்டித் தேர்வுகளிலே மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு
தாங்கள் படிக்கிற பொழுதே அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து இன்று அரசு கல்லூரிகளிலே இருந்த 10 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு இந்த மடிக்கணினியை வழங்கியிருக்கிறார். அதே அடிப்படையில்தான் இன்று 2ஆம் கட்டமாக அரசு கல்லூரிகளிலே படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தனியார் கல்லூரிகளிலே படிப்பவர்களும் இதை பெற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று தனியார் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு 2ஆம் கட்டமாக இந்த மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தையும் தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் விவேகானந்தர் பிறந்த நாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திருக்கடிகை சுவாமி விவேகானந்தர் நற்பணி சங்கம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சிவானந்தம், சட்ட ஆலோசகர் தமிழ்ச்செல்வன், ராஜாராம், தெய்வானை, வில்வநாதன், யோகநாத் கிருஷ்ணன், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உரையாற்றினார். கவிதை போட்டி, பேச்சு போட்டி ஆற்றலில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தையல்காரரை அவரது கடைக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டியில் பொங்கலன்று விளையாட்டுப் போட்டியின் போது சிறுவர்கள் அரை நிர்வாணமாக ஆடியதை ஊர் நாயகராக உள்ள தையல்காரர் மாரிமுத்து கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணனும் மற்றொரு சிறுவனும் வேடச்சந்தூரில் தையல் கடையில் புகுந்து மாரிமுத்தை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய இருவரும் ஏரியோட்டில் பதுங்கியிருந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களை விசாரித்த போது இருவரும் 5 பவுன் சங்கிலி, செல்போன் திருடிய வழக்கில் தொடர்புள்ளது தெரிய வந்தது. காவல்துறையினரின் முறையான நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில வர்த்தக அணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் அமீர் ஹம்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுச் செயலாளர் முபாரக் அலி, மாவட்ட செயலாளர் கோவை கரீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வர்த்தகர்கள் நலன்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவில் தொழிலும் வணிகமும் பாதிப்படைந்துள்ளதால் அமெரிக்காவை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்த்தக அணி மாநில தலைவர் அமீர் ஹம்ஷா, தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் வர்த்தகர்கள் குறைதீர் முகாம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பள்ளி புத்தக பைகளுக்கு 18 விழுக்காடாக உள்ள வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் அஜ்மல் கான், லோகநாதன், அன்சாரி, குடந்தை இப்ராஹிம், சாதிக் பாஷா, நூருல்லா, மன்சூர், அன்சர், அபு ஆகியோர் கலந்து கொண்டனர். விவசாயியும் வர்த்தகர்களும் ஒரே சங்கிலியின் இரு முனைகள் என்கின்ற அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம், பால் உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி போன்றவை தமிழகத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு போக்குவரத்து என்பது வாகன போக்குவரத்தாகவே இருக்கிறது. காரணமாக அதில் ரயில் தடம் பதிக்க வேண்டும். அப்படி பதித்தால் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் வழியாக இரும்பு பாதை அமைத்தால் முன்னணி மாவட்டமாகவும் தமிழகத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடிய மாவட்டமாகவும் இருக்கும் என்பதன் காரணமாக இந்த மாநில செயற்குழு இந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரி திமுகவின் கூட்டணி கட்சியினரை அரசிற்கு எதிராக சாலையில் இறங்கி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி மணிக்குண்டு எதிரே மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் 20க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். திமுக ஆட்சியில் சாராய கடைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டால் மு.க. ஸ்டாலின் அரசு மிரட்டுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். வாரத்தில் 5 நாள் பணி, 2 நாள் விடுமுறை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரத்தில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்புதல், வாரத்தில் 2 நாள் விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
நேற்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 380 வங்கி கிளைகளில் 1800 பேர் விடுப்பு எடுத்து வேலை நிறுத்தம் செய்தனர். விழுப்புரம் நால்முனை சந்திப்பில் பாரத் ஸ்டேட் வங்கி கிளை முன் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணம் என்னவென்றால் 5 நாள் வேலை கேட்டு நாங்கள் நீண்ட காலமாக போராடி வரும் எங்களது நியாயமான கோரிக்கை நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்டு வருகிறது. இது கடந்த 2023 டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு அங்கீகரித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. மத்திய அரசாங்கமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நியாயமான கோரிக்கையை இன்னும் அப்ரூவல் செய்யாமல் கிடப்பில் போட்டிருக்கிறதை வலியுறுத்தி இன்று அகில இந்திய அளவில் அனைத்து வங்கிகள் கூட்டமைப்பானது இன்று ஒரு தேசிய அளவில் வங்கி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பெரியகுடியில் ஹைட்ரோ கார்பன் கிணற்றை திறக்க அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பெரியகுடியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரழிவை ஏற்படுத்தும் பெரியகுடி ஹைட்ரோ கார்பன் கிணற்றை திறக்க ONGC அனுமதி வழங்கக்கூடாது. இஸ்மாயில் குழு அறிக்கையை உடனே வெளியிட வேண்டும். காவிரி டெல்டாவை வேளாண் மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் குடியரசு நாளையொட்டி புதுவை அருங்காட்சியகம் சார்பில் கண்காட்சி நடைபெற்றது. தொழிலாளர் துறை துணை ஆணையர் சந்திரகுமரன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் குடியரசுத் தலைவர்கள், துணைத் தலைவர்கள் பெயர் மற்றும் ஒளிப்பட பட்டியல், பதவிக்காலம் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உரிமைகள், கடமைகள் குறித்த செய்திகள், இந்திய அரசியல் அமைப்பு, அதன் முகப்புரை செய்தி, முகப்புரை ஒளிப்படம், இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழு உறுப்பினர்கள் குறித்த செய்தி என பல அரிய செய்திகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கண்காட்சி பிப்ரவரி 3ஆம் நாள் வரை நடத்தப்படுகிறது. இந்திய ஏரோபிக்ஸ் சம்மேளனத்தின் சார்பில் கரூர் பரணி வித்யாலயா பள்ளியில் மாநில ஏரோபிக்ஸ் பயிற்சி முகாம் 3 நாட்கள் நடைபெற்றது. உலக அளவிலான போட்டிகளில் தமிழக மாணவர்கள் வெற்றி பெற புதிய செயல் திட்டம் வடிவமைத்து அகில இந்திய ஸ்போர்ட்ஸ் பிட்னஸ் ஏரோபிக்ஸ் சம்மேளனம் ஆகியவை கரூர் பரணி வித்யாலயா CBSE பள்ளியில் 8 அமர்வுகளாக மாநில ஏரோபிக்ஸ் பயிற்சி முகாமை நடத்தியது. ஏரோபிக்ஸ் சம்மேளனத்தின் தேசிய செயல் தலைவர் சந்தோஷ் கைர்னார் தலைமையில் இந்திய ஏரோபிக்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரோகிணி காட்கில் பயிற்சியை அளித்தார். பரணி கல்வி குழும முதன்மை முதல்வரும் தேசிய விளையாட்டு ஆலோசகருமான முனைவர் ராமசுப்பிரமணியன் இந்த பயிற்சி குறித்து பேசினார். அப்போது முழு உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பயனுள்ள ஏரோபிக்ஸ் கலை தற்போது ஸ்போர்ட்ஸ் ஏரோபிக்ஸ் என்ற விளையாட்டாக தேசிய விளையாட்டு போட்டிகளில், தேசிய விளையாட்டிலும் உலக போட்டிகளிலும் இடம்பெற்றுள்ளது என்றும், நியூசிலாந்தில் இவ்வருடம் முடிவில் உலக ஏரோபிக்ஸ் போட்டிகள் நடைபெறுகிறது என்றும், இப்போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டு தேசிய, உலக அளவிலான பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய ஏரோபிக்ஸ் சம்மேளனத்தின் தலைச்சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இப்பயிற்சியை வழங்கியுள்ளோம் என்று முனைவர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதில் கரூர் பரணி பார்க் கல்வி குழும தலைவர் மோகன் ரெங்கன், செயலர் பத்மாவதி, அறங்காவலர் சுபாஷ்னி, முதன்மை முதல்வர் முனைவர் ராமசுப்பிரமணியன், ஏரோபிக்ஸ் சங்க மாநில செயலர் லதா, மாநில இணைச் செயலாளர் சிவகாமி, பள்ளியின் இரும்பால் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்ப திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், திருமஞ்சனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலையில் தங்க சப்பரத்திலும், மாலையில் தங்கமயில் வாகனமும் என பல்வேறு வாகனங்களில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக தை கார்த்திகையை முன்னிட்டு
GST சாலையில் உள்ள தெப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் எழுந்தருளினார். அப்போது தெப்ப தேரோட்டம், முட்டு தள்ளுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய தேவானையை வழிபட்டனர். திருமானூரில் செயல்படும் பிரில்லியன்ட் பள்ளியில் இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது. திருமானூரில் பிரில்லியன்ட் மழலையர் தொடக்க பள்ளியில் குடியரசு தின விழாவையொட்டி இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது. விழாவிற்கு கலையருவி ரஞ்சித் குமார் தலைமை தாங்கினார். கரையான் குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ரோசலின் முன்னிலை வகித்தார். விழாவில் பங்கேற்றவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கீதா வரவேற்றார். விழாவில் முன்னதாக கணேஷ் டைப்ரைட்டிங் சென்டர் முதல்வர் கணேஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளிடையே பேச்சு போட்டி, கதை சொல்லும் போட்டி, ஆத்திச்சூடி, கொற்றன் வேந்தன் ஒப்புவித்தல் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு திருச்சி புனித வளனார் கல்லூரி மேலாள் தமிழ்துறை முனைவர் உணர்வு மேல ராமநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ஆசிரியர்கள் ஜென்சி, கிருத்திகா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாளாளர் கண்ணகி கலைவேந்தன் மற்றும் ஆசிரியர்கள் தமிழ்ச்செல்வி, டமாக்கொடி, ஜெனிஃபர், நந்தினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழா நிறைவில் ஆசிரியை ஜெயஸ்ரீ நன்றி தெரிவித்தார். தாராபுரம் அடுத்த நல்லம்பாளையம் கிராமத்தில் வெறிநாய் கடித்து 7 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு இழப்பீடாக ரூபாய் 2,50,000 வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஆடு வளர்ப்பாளர் ஈஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் நல்லாம்பாளையம் ஆண்டி பனக்காடு தோட்டத்தைச் சேர்ந்த மகுடபதி மற்றும் அவரது தாயார் ஈஸ்வரி ஆகியோர் ஆடு வளர்ப்பை பிரதான வாழ்வாதாரமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இவர்களிடம் 50க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள் இருந்த நிலையில் நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகள் திடீரென அதிக சத்தமிட்டனர். இதனை கேட்டு வெளியே வந்து பார்த்த ஈஸ்வரி 3 வெறி நாய்கள் ஆடுகளை கடித்து குதறி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அழைத்தார். அவர்கள் வருவதற்குள் 25 ஆடுகள் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தனர். இதில் 7 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மீதமுள்ள 18 ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தனர். இது குறித்து ஈஸ்வரி கால்நடை மருத்துவர் தேவி என்பவருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர் காயமடைந்த ஆடுகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து ஆடு வளர்ப்பாளர் ஈஸ்வரி தெரிவிக்கையில், நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் நல்லாம்பாளையம் கிராமம் ரெட்டால வலசில் விவசாய தொழில் செய்து வருகிறோம். உபதொழிலாக ஆடு மாடு வைத்து வளர்த்து வருகிறோம். தற்சமயம் வெறிநாய்கள் தொல்லையால் இரவு பட்டியில் அடைத்திருந்த ஆட்டை 20 ஆட்டை நாய்கள் கடித்து விட்டன. தற்போது கருவேலம்பலம் என்ற இடத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 ஆட்டை கடித்து விட்டது. இது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களது வாழ்வாதாரத்தின் முக்கிய கொள்கையாகத்தான் நாங்கள் ஆடு வளர்த்து வருகிறோம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையுடன் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 9வது முறையாக தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தென்கொரியா பொருட்களுக்கு 25% வரி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி முதல் வெற்றியை நியூசிலாந்து அணி பதிவு செய்யுமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.